ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்புமணி மனோகரன். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மாஸ்டர் மைண்ட். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி பார்த்தோம். லேர்ன் டு அன்லேர்ன், அதாவது அப்டேட்டாக இருக்கிறத பற்றி பார்த்தோம். வாழ்க்கையில் அந்த 2 ஸ்கில்லும் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரெடி, அப்டேட் ஆகிறதுக்கும் ரெடி. ஆனால் ஒரு விஷயம் நம்மளை அப்டேட் ஆக விடாமல் தடுத்துட்ருக்கு, இல்லை முன்னேற விடாமல் பிடிச்சி பின்னாடி எடுத்துட்டு. அது என்னன்னு பார்த்தா பயம், இங்கிலீஷில் ஃபியர். இந்த பயம் எங்கெல்லாம் நமக்கு வருதுன்னு பார்த்தா, நம்ம ஃபெயிலியர் ஆகிடுவோன்ற பயம், இல்லைனா சக்ஸஸ் ஆகாது அப்படின்ற நினைக்கிற ஒரு பயம், இல்லைனா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற வேணாம் அப்படின்ற பயம். இந்த மாதிரி பயம் நமக்கு லைஃப்பில் நம்மளை எந்த விஷயமும் பண்ண விடாமல், நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை முன்னேற விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த பயம் எதனால் வருது, எப்படி ஓவர் கம் பண்ணணும், ப்ளஸ் இந்த பயத்தை எப்படி நம்ம நம்மளோட சக்ஸஸ் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயம்னா என்ன? பயம் ஆக்சுவலி ஒரு இயற்கையான உணர்வு. இது நம்ம பாடி நமக்கு கொடுக்குற ஒரு அலாம் சிக்னல். நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறோம், நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம உணர்றதுக்கான ஒரு சிக்னல். இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த பயத்தை நம்ம எப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னா, இந்த நல்ல விஷயத்தையே நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம அதுக்கு அடுத்து எந்த விஷயமும் பண்ணாமல் அப்படியே தடப்பட்டு அப்படியே நின்றுடுறோம். இப்போ இந்த பயம் எங்கேருந்து வந்திருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் காடுகள்லேயும் மலைகள்லேயும் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அவங்க விலங்குகள்னாலையும் இயற்கை பேரிடர், இயற்கை சீற்றங்கள்னால அச்சுறுத்தல்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு தான் இந்த பயம். இது காலங்காலமாக கடந்து நம்மளுடைய உணர்வுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நாம் ஏன் பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள், அதனாலையும் அதுக்கப்புறம் கலாச்சார தாக்கங்கள், அதுக்கப்புறம் நம்ம கற்பனையில் வர சில விஷயங்களை நினச்சி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடந்துரும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயமற்ற விஷயங்களை நாமளே கற்பனை பண்ணி நாம் பயந்துக்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் அந்த பயம் நம்மளை தடுக்கும். அந்த தடுக்கும் போது தான் நம்மளோட சக்ஸஸை நம்ம நெருங்க முடியாமல், இல்லை நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுக்கிறது தான் இந்த பயத்தோட வேலை. இப்போது பயம் 2 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு உள்ள பயம், ஓகேவா? இன்னொன்று பகுத்தறிவற்ற பயம். இப்போ அந்த பகுத்தறிவு உள்ள பயம்னா, ஒரு விஷயம் உண்மையான அச்சுறுத்தல்களை பற்றிய பயம், உண்மையான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற பயம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஹைட்டுனா பயம் அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் ஒரு ஹைட்டான இடத்துக்கு போகும்போது நீங்கள் விழுந்துடக்கூடாதுன்னு உஷாராக இருப்பீங்க தெரியுமா? அது ஒரு வகையான பயம். அது நிச்சயமாக நல்லது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். இன்னும் எளிமையாக சொல்லலாம், உங்கள் பாஸோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ ஒரு விஷயம் உங்களை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பண்ணணும். இல்லை பண்ணலைன்னா உங்கள் பாஸோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ உங்களை திட்டுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குது தெரியுமா? அந்த பயம் உண்மையான பகுத்தறிவுள்ள பயம். பகுத்தறிவற்ற பயம், இந்த வகையான பயம் ஆதார அடிப்படை இல்லாதது. அதாவது இது இல்லாமலே நமக்கு பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேடையில் பேசுறதுக்கு பயம், கூட்டத்தில் மத்தியில் பேசுறதுக்கு பயம், அதுக்கப்புறம் தோல்வியை பற்றி பயம் மனசில் இருக்கும் இது. ஆனால் உண்மையான இருக்காது. சில பேருக்கு சிலந்தி பூச்சி, கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். இந்த மாதிரி பயங்கள்லாம் பகுத்தறிவற்ற பயம். இப்போது எனக்குமே அந்த பயம் இருந்தது. எனக்கு வீடியோஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோ போட எனக்கு பயம் இருந்தது. அதனால் நான் முன்னாடி போட்ட 2 வீடியோவுமே என்னோடய வாய்ஸாக தான் போட்டேன். எப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் த ஃபியர்னு ஒரு வீடியோ போடணும்னு முடிவு பண்ணணும், அப்போவே முடிவு பண்ணியாச்சு. இதை வீடியோவாகவே இதை பேசணும் அப்படின்ட்டு. பயம் நமக்கு என்ன வகையான பிரச்சனையை நம்ம மைண்ட்லேயும் பாடிலையும் பண்ணணும்னு பார்க்கலாம். பயம்ன்றது சாதாரண விஷயம். இது எப்படி நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்போது நம்ம பாடியை பற்றியும் நம்ம மூளையை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மூளை ஒரு அற்புதமான இயந்திரம், ரொம்ப நல்ல மெஷின். இந்த மூளைக்கு கற்பனையாக நடக்கிற விஷயத்துக்கும் நிஜமாக நடக்கிற விஷயத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அதாவது எக்ஸாம்பிளாக சொன்னால் புரியும். இப்போ நமக்கு ஒரு சர்ஜரி நடக்க போகுதுன்னு நினச்சிங்க. ஒரு 10ஆம் தேதி ஒரு சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னும் போது, நாம் இன்றைக்கி 1ஆம் தேதியில் இருக்கோம். நாம் இன்றைக்கி இந்த சர்ஜரியை நினைக்கிறோம். ஐயோ, இப்படி நடக்க போகுது, இப்படி பண்ண போகிறாங்க அப்படிலாம் நினைக்கும் போது, இந்த மூளை என்ன பண்ணும்? கார்டிசால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்? உங்கள் பாடியை ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கும்.
அதாவது நடக்க போகிற ஒரு விஷயத்தை நினச்சி உங்களை ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்கும். இதே 10ஆம் தேதி நீங்கள் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போதோ இல்லை நம்ம படுத்துட்டு இருக்கும்போதோ ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணும்போது இதே பிரெயின் இதே கார்டிசாலை தான் ரிலீஸ் பண்ணும். பயம் வரும்போதும் இதே கார்டிசாலை தான் ரிலீஸ் பண்ணும். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் அன்னைக்கு படுத்துட்டு இருக்கும்போது வர ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை விட இன்னைக்கு வர ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகம். இப்போது இந்த கார்டிசால் ஹார்மோன் எப்போவுமே துணைக்கு வந்து அட்ரினல் ஹார்மோன்னு ஒன்று கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதனால என்ன ஆகும்னா பாடிக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு பயம் வரும்போது நம்ம திடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த பாடியில் ஒரு ஷிவரிங்கை கொடுக்கறது இந்த அட்ரினாலோட வேலை. இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பாடி மெயின்டைன் ஆகும்போது நம்மளோட பாடியில் வந்து நார்மலாக நம்ம இருக்கிறத விட நம்ம ஸ்ட்ரெஸ்னால் நம்ம வந்து அதிக பாதிக்கப்படுறோம். நம்ம லைஃப்பில் எல்லோரும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துருப்போம். ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருக்கும் அப்படி நடக்கும்னு பயந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பயந்த மாதிரி இருக்காது. அது ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அதாவது வந்து இது வந்து நம்முடைய எல்லா பயமும் நம்மளோட சிந்தனையில் தான் ஃபஸ்ட்டு வரும். அதாவது சிந்தனையில் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அனுமானங்கள்னால வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும்னு சொல்லி நாமளே யோசித்து நம்ம அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இப்போ இங்கிலீஷில் ஃபியருக்கு வந்து ஒரு 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 அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா ஃபியர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அதாவது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறது பேர் தான் அது ஃபியர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இது வரைக்கும் பயம்னா என்ன, பயம் நமக்கு எப்படி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோ ஃபேஸ் த ஃபியர் 2ல ஒரு குட்டி ஸ்டோரியோட நம்ம இந்த பயத்தை எப்படி வெல்வது, இந்த பயத்தை நம்ம ஸ்ட்ரென்த்தாக எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் மாஸ்டர் மைண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.